Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காராமணி சன்னா மசாலா. இந்த ரெசிபியை குக் வித் கோமாளி ஷோவில் பார்த்தேன். நானும் வீட்டில் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முக்கால் கப் அளவு காராமணியை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவு கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு, முந்திரி ஒரு 5 to 6, சோம்பு 1 டீஸ்பூன், 2 to 3 ஏலக்காவும் கிராம்பும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் காஷ்மீரி மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்மால் சைஸ் வெங்காயம், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அடுத்து ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் மசாலாவை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து அதில் கொஞ்சமாக மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கோம். இதை வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். காராமணியை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். எப்படியும் அதை 2 to 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் கடாயை கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம காராமணி சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான காராமணி சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த சைட் டிஷ் பூரி, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தானிய வகைகளில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.